Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. So last class நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாப்டர் 8 ப்ளஸ் சாப்டர் 7 புக் பேக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். நான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் போகலாம். ஸோ நம்மளுடைய ஸ்லிப் டெஸ்ட் ஆன் டுமாரோ, அந்த ஸ்லிப் டெஸ்ட் கொஞ்சம் ப்ராப்பராக படித்து எழுதுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி போர்ஷன் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிட்டேன். ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பராக ப்ளஸ் புக் பேக்கும் படிச்சுக்கோங்க. சொல்லியிருக்கக்கூடிய பேஜ் நம்பர்ஸும் கொட்டாக கிளியராக பார்த்துக்கோங்க ஃபார் இன்சைட் ஃபார் ஆல் த கொஷின்ஸ். ஓகே, ஸோ in this class we are going to discuss about strings and string manipulations. ஸோ இது எல்லாமே பேசிக்காக அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன், க்ரியேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு கிரியேட் எ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன் திஸ் கிளாஸ் we are going to discuss about accessing characters in a string. Accessing characters in a string, how we can access, how we can process அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த accessing character in a string அப்படிங்கிறது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். once you define a string, Python allocate an index value for its each character. இப்போ நம்ம ஒன்ஸ் நம்மளுடைய வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம், அல்லது நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன க்ரியேட் ஆகும், என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேம் ஆர் சின்டாக்ஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ எப்படி ப்ராசஸ் ஆகும் சார், ஹவு வி கேன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் யூ டிஃபைன் எ ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா பைத்தான் அலோகேட்ஸ் இன்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் ஈச் கேரக்டர். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்க்குமே என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் ஈச் கேரக்டர், ஒவ்வொரு இன்டெக்ஸ் வேல்யூவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னாவே நம்மளுடைய அரே ஞாபகம் வரணும். அரேவில் என்ன ப்ராசஸ் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அரேவோடைய ஸ்டார்டிங் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ 0ன்னு சொல்லும்போது நம்மளுடைய அரேவோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஆஸ் 0ன்ட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு திஸ் இன்டெக்ஸ் வேல்யூ ஆர் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் சப்ஸ்கிரிப்ட். வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், டிஃபைன் சப்ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அப்போ இங்கேருந்து எழுதிக்கோங்க, இதிலேருந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா which are used to access and manipulate the strings, which are access to manipulate the strings. The subscript can be positive or negative integer numbers. என்னுடைய சப்ஸ்கிரிப்ட் என்ன வேல்யூவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only 2 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. The subscript can be positive or negative integer numbers. Can positive or negative integer number அப்படின்னு சொல்கிறோம். The positive 0 is assigned to the first character and n-1. First character n-1. To the last character where n is number the character in string. Even though the last stringலேருந்துமே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறாங்க. Negative index assigned from the last character to find the first character in reverse order beginning -1. 1 மார்க், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் 2 1 மார்க் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா எப்படி நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அதோட n-1ங்கிற வரலும் ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் த யூசர் கிவிங் எ வேல்யூ ஆஸ் நெகட்டிவ் அப்படிங்கும்போது எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாயிண்ட் சொல்கிறாங்க, நெகட்டிவ் இன்டெக்ஸ் அசைன்டு ஃப்ரம் த லாஸ்ட் கேரக்டர் டு ஃபர்ஸ்ட் கேரக்டர் இன் ரிவர்ஸ் ஆர்டர் பிகினிங் வித் -1 அப்படின்றாங்க. ஸோ பிகினிங்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சப்ஸ்கிரைப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னது, ஸோ இதுதான் பாசிட்டிவ் சப்ஸ்கிரைப் 0 1 2 3 4 5 6. அதுவே இந்த நெகட்டிவ் சப்ஸ்கிரைபாக மாற்றணும், நெகட்டிவ் நம்பர்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறப்போ அது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரம் த ஹையஸ்ட் கேரக்டர் பொசிஷன்லேருந்து லீஸ்ட் கேரக்டர் பொசிஷன் வரலும்
மூவ் ஆகும். அதுதாங்க சொல்கிறாங்க -6 -5 4 -4 -3 -2 -1 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Now அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் டு ஆக்சஸ் ஈச் கேரக்டர் வித் இட்ஸ் பாசிட்டிவ் சப்ஸ்கிரைப் a given string அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் சப்ஸ்கிரைப் வித் a given string. a small information என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டராக எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது இங்கே பாருங்கள் str1 அப்படிங்கிறது என்னது, str மீன்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு இன்புட் என்டர் எ ஸ்ட்ரிங் யூசர்கிட்ட வேல்யூ கெட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே என்டர் எ ஸ்ட்ரிங் வேல்யூ கெட் பண்ணிட்டு இன்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 இன்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. ஃபார் I in str1 ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும்போது பிரிண்ட் சப்ஸ்கிரைப் இன்டெக்ஸ் I ஒவ்வொரு டைமே நம்மளுக்கு என்ன ஆகும் சப்ஸ்கிரைப் அங்கே இன்டெக்ஸ்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துட்டோம் இங்கே எக்ஸாம் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் 0 ஒவ்வொரு லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் வெல்கம். டபிள்யூக்கு என்ன வேல்யூ இருக்குது இன்டெக்ஸ் வேல்யூ 0, ஈக்கு என்ன வேல்யூ இருக்குது 1. ஸோ அது மாதிரி அப் டு எது வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் வேல்யூ இ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக வெல்கம். ஸோ இ எண்டு வரையில் எனக்கு ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த இன்டெக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுதான் எனக்கு இந்த இன்டெக்ஸ் வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்குறது. இன்டெக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய இன்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு எதுனா இந்த 0 1 2 3 அதை ஒவ்வொன்றும் என்ன பண்ணிகிட்டே போகணும் ஆட் பண்ணிட்டே போகணும். அதுக்காக தான் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நவ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் ப்ரோக்ராம் கான்செப்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிவர்ஸ் வேல்யூவை கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் ஆர்டராக கொடுத்து டிஸ்பிளே பண்ண வச்சோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட str ஸ்ட்ரிங் கெட் பண்ணிட்டோம். இதுவும் நம்மளுக்கு தெரியுது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டெக்ஸ் வேல்யூ -1 அப்படின்னு சொல்கிறோம். இன்டெக்ஸ் வேல்யூ ஆஸ் -1. ஸோ ஈக்குவல் டு -lenstrn -lenstr1 print subscribe index. இது எதுக்குன்னு தெரியுதா? இந்த இன்டெக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு தெரியுதா? இந்த இதை வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளஸ் str1 இன்டெக்ஸ் ப்ளஸ் str1 இன்டெக்ஸ் ஆல்ரெடி இருந்த இன்டெக்ஸோடு என்ன பண்ணிகிட்டே போகணும் ஒவ்வொரு வேல்யூ ஆட் பண்ணிட்டே போகணும். ஸோ ஆஃப்டர் ஒவ்வொரு வேல்யூ ஆட் பண்ணுறது இல்லாமல் அதை என்ன பண்ணணும் சேஞ்சபிலிட்டி பண்ணணும் ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்படிங்கிறப்போ இங்கே இன்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு -1 இன்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் modifying and deleting strings. Modifying and deleting strings. How we can modify a string or and deleting string ரெண்டு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஈஸியாக நம்ம சொல்லாமல் சார் மாடிஃபை பண்ணுறதுனா delete பண்ணுறதுனா நம்ம delete கீ ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடலாம். மாடிஃபை அப்படின்னா பேக் பேஸ் கீ யூஸ் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணிட்டு போயிடலாமே. இதில் போய் என்ன நீங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதிட்டு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய வேல்யூவை சேஞ்ச் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஆர் இன்டர்பிட்வீன் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூ ஆல்ரெடி லேர்ன் ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தான் ஆர் இம்மியூட்டபிள். என்னுடைய ஸ்ட்ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னால் மாற்ற முடியாது. இம்மியூட்டபிள் பேசிக்காகவே படிச்சிருக்கோம். என்னுடைய பைத்தான் ஸ்ட்ரிங் என்னது இம்மியூட்டபிள். தட் மீன்ஸ் once you define a string, modification or deletion is not allowed. Deletion is not allowed. If you want to modify the string, if you want to modify a string, a new string value can assign to the existing string variable. என்ன சொல்றாங்க? you want to modify the string, a new string value can be assigned to the existing string variable. existing string variable ஓட என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நவ் அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. str அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை நான் கெட் பண்ணுறேன். என்னுடைய ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறேன். str ஈக்குவல் டு how are you. str0 ஈக்குவல் டு a. trace back most recent call
last most recent call last அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைல் physics cell line 1 and module str10 equal to d. ஸோ இது என்ன அப்படின்னா it will be occurring error. What is the problem அப்படிங்கிறத பார்க்கலாம். Type error, str object does not support item assigned. str subject not assigned கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளோட இதுக்கு என்ன பண்ணாது, not assigned, அதாங்க சொல்கிறாங்க. str object does not support item assignment அப்படின்னு சொல்கிறாங்க. In above example, string variable str1 has been assigned with the string. However, you are in statement 1. In the next statement, we try to update the first character of the string with the character A, but Python will not allow the update and it's showing type error. So to overcome this problem, you can define a new string value to the existing string வேரியபிள். ஒரு வேரியபிள்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூவை ஓவர்கம், இந்த ப்ராப்ளம் நான் கரெக்ட் பண்ணோம் ஓவர்கம் பண்ணோம் அப்படின்னா டிஃபைன் நியூ ஸ்ட்ரிங் வேல்யூ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங். நியூ ஸ்ட்ரிங்லேருந்து எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்லேருந்து நியூ ஸ்ட்ரிங்கு ஒரு வேல்யூ மாற்றணும். பைத்தான் கம்ப்ளீட்லி ஓவர் ரைட் நியூ ஸ்ட்ரிங் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங். கம்ப்ளீட்லி ஓவர் ரைட் த நியூ ஸ்ட்ரிங் ஆர் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் str1 equal to how are you, print str how are you, print str1 equal to how about you, print str1 how about you. ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய காலிங் ப்ராசஸை பண்ண முடியும். யூஸ்வலி பைத்தான் டஸ் நாட் சப்போர்ட் எனி மாடிஃபிகேஷன். என்னுடைய பைத்தானில் நான் என்ன பண்ண முடியாதுன்னா மாடிஃபிகேஷனோ இஸ் ஸ்ட்ரிங்ஸ்லாம் நான் பண்ண முடியாது. பட் it provides a function replace, to change all the occurrence of particular character in a string. particular character மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம், சேஞ்சபிலிட்டி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. replace char1 char2 to replace function replace all occurrence of char1 with char2 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. to replace function replace all occurrence of chat1 with chat2. ஸோ அங்கே புரியுதுங்களா? str1 how are you, print str1 how are you, print str1 dot replace oe how are you அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. similar as modification, Python will not allow deleting a particular character in a string, whereas you can remove entire string variable using del command. In case of remove the entire variable or entire string variable using என்ன command சொல்றாங்க, del command, del. 1 mark question note பண்ணிக்கோங்க. After that, another one example எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா code lines to delete a particular character in a string. code lines to delete a particular character in a string அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் ஒரு ப்ராசஸ் நான் டெலீட் பண்ணுறேன், அப்போ அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன ஒர்க்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். now str1 how are you ஆல்ரெடி நம்ம முன்ன பார்த்த ப்ரோக்ராமே தான். ஸோ அப்போது del str1 2 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கு. ஸோ trace back most recent call last even though occurring error. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the object name type error str object does not support item deletion. why, ஏன் அலோவ் பண்ணலை, what is the reason அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். code lines to delete a string variable இங்கே எப்படி நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். str1 equal to how about you, print str how about you, tell str print str1 trace back most recent call, name error name str is not defined. str அப்படிங்கிற நேம் என்ன பண்ணல அப்படிங்கிறாங்க, டிஃபைன் பண்ணலை. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ இதுவரையிலும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய டாப்பிக்கில் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங்ஸ், சரிங்களா. ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் இன் எ ஸ்ட்ரிங், மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங்ஸ், டெலிட்டிங் எ ஸ்ட்ரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ரீப்ளேஸ் கேரக்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா string operations or string operators. நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா string operators. ஸோ இந்த string operator என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க, ஸோ ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியும், என்னென்ன ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங் ரிலேட்டடாக ஆப்ரேட்டர் இருக்கா. ஸ்ட்ரிங்குன்னாவே என்னது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் ஆர் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதில் நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் டூ இட். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். Python provides the following operators for string operations. These operators are useful to manipulate strings. அப்படின்னு சொல்கிறோம். மேனிப்புலேட் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அப்போ இதில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸும் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் மெயின்லி பார்த்திங்கன்னா 5 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஓல்டு புக்கில். ஸோ 5 டைப் என்னென்னு பார்த்திங்கன்னா கன்கார்டினேஷன், அப்பண்ட், ரிப்பீட்டிங், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரைட் when slicing string அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங் ப்ராசஸில் இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஒன் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கன்கார்டினேஷன், வாட் யூ மீன் பை கன்கார்டினேஷன் இஸ் அ ப்ளஸ் சிம்பிளை போய் நீங்கள் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, ஸோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு போகலாமே. ஸோ இப்போது நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கான்செப்டில் ப்ளஸ் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்கார்டினேஷன். ஸோ இந்த கன்கார்டினேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா two different strings to join a single process or a single meaning of sentence or a single meaning of word to form the process. ஸோ அதான் பார்த்திங்கன்னா என்னுடைய கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கன்கார்டினேஷன். ஸோ அதனோட டெஃபினேஷன் பாருங்கள். ஸோ ஜாயினிங் ஆஃப் 2 or more strings இஸ் கால்ட் as concatenation. Define concatenation with a give an example அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ அப்போது joining of 2 or more strings is called as concatenation. The plus operator is used to concatenate strings in Python. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வெல்கம் ப்ளஸ் பைத்தான், வெல்கம் பைத்தான் 2 ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதனுடைய அவுட்புட் டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை என்ன ஆகும் அப்படின்னா ஜாயின் பண்ணுவாங்க. நவ் த நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் ஒரு 5 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷின் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் இது. ஸோ கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க, சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்பண்ட். வாட் யூ மீன் பை அப்பண்ட்? அப்பண்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஈக்குவல். இது என்ன சொல்லுவோம் நம்ம, என்ன சார் இது ப்ளஸ் ஈக்குவல், ப்ளஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணோம் அதுதானே. அப்படின்னா என்ன சார் பண்ணுங்க நம்மளுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆடிங் மோர் ஸ்ட்ரிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் இஸ் நோன் ஆஸ் அப்பண்ட். டிஃபைன் அப்பண்ட் கேட்கலாம் 2 மார்க்கில். ஸோ அப்போ ஆடிங் மோர் ஸ்ட்ரிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் an existing string is known as append அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் known as append. ஸோ என்னுடைய ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது தான் எங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அப்பண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு இஸ் யூஸ்டு டு அப்பண்ட் a நியூ ஸ்ட்ரிங் வித் an existing string அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு is used to append a new string with
an existing string. அதை another ஒரு ஸ்ட்ரிங்கோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா append அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் str1 ஈக்குவல் டு வெல்கம் 2 அப்படின்னு மட்டும் ஒரே ஸ்ட்ரிங்காக இருக்குது. str1 ஈக்குவல் டு வெல்கம் 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா str1 ப்ளஸ் ஈக்குவல் டு லேர்ன் பைத்தான், அடுத்து another ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ரெண்டாவது ஸ்ட்ரிங்கு, மேலே கொடுத்துருக்குறது இன்னொரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். print str1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி சார் ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஈக்குவல் டு str1 ப்ளஸ் ஈக்குவல் டு லேர்ன் பைத்தான். அந்த str1 அப்படிங்கிறது எங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு நேம் டிஃபைன் பண்ணியிருக்கோமா. ஸோ இதோட என்ன பண்ணுங்க அப்படின்னா கொண்டு போயிட்டு எனக்கு ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்கோம். str ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, ஸோ என்னுடைய கண்டென்ட்டை சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஈக்குவல் டு. ஸோ ஆஃப்டர் தட் பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கால்ட் as str1. இது கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கு என்ன ஆயிரும், it will be printed. Now after repeating dollar sign, so repeating அப்படின்னா என்ன ஜென்ரலாக என்னன்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா to repeat again and again, the general meaning again and again the same word to repeated அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே என்ன சார், ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிம்பிள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கே, மல்டிப்ளிகேஷன் ஆஸ்ட்ரிக், மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ str1 ஈக்குவல் டு வெல்கம், print str into 4 வெல்கம் 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 வெல்கம். ஸோ இந்த str into 4 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம், என்னுடைய ஸ்ட்ரிங்கு எத்தனை டைம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதில் ஒரு கால்குலேஷன். ஸோ அப்போ str நம்ம ஆல்ரெடி அங்கே என்னென்னு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் str1 ஈக்குவல் டு வெல்கம். ஸோ ஆஃப்டர் print str into 4 அப்படிங்கிறப்போ இட் வில் பி printed as the output. புரியுதுங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான். ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம், ரெண்டு ப்ராசஸ் பார்த்துருக்கோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன் அண்டு அனதர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்பெண்டிங். சரியா, அப்பெண்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறது. ரிப்பீட்டிங் அப்படின்னா ஒன் ஆர் மோர் டைம் ரீப்ளேஸ் த சேம் ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ண வைக்கிறது தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட், என்ன சார் பண்ணோம், என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னா என்னென்னா மார்னிங்கே நம்ம சொன்னோம் பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்கிறோம், பாட்டாக பிரித்து ஸ்லைசிங் பண்ணுறோம், பாட்டாக டிவைட் பண்ணுறோம். ஸோ அதான் அங்கே சொல்கிறாங்க ஸ்லைசிங். Slicing is a substring of main string. Slice is a substring of main string அப்படின்னு சொல்கிறோம். A substring can be taken from the original string. என்ன சொல்கிறாங்க, substring can be taken from the original string by using operator and index or subscript values. Operator or index or subscript values. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a substring can be taken from the original string and by using the index or subscript values. This is also known as slicing operator. என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டர் இதுதான். 1 மார்க்கில் கொஷினும் கேட்கலாம் கொடுத்துட்டு விச் இஸ் எ ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். ஸோ யூஸிங் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் you have to slice one or more substring from a main string. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கு என்ன பண்ணுறோம், சப்ஸ்ட்ரிங்காக என்ன பண்ணுறோம் பிரிக்கிறோம். you have to slice one or more substring from main string. Substring plus main string syntax அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். general format of slice operations. general format of
slice operations. str start end, where start is begin index and end is last index. the beginning அப்படின்னு பார்த்தீங்கன்னா start index and the beginning index and end index ரெண்டாக பிடிக்கிறோம். beginning ஒன்று end ஒன்று. ஸோ அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்று ஸ்டார்ட் ஒன் எண்டு ஒன். ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும்போது அதனுடைய ஸ்டார்டிங் பொசிஷனும் எண்டிங் பொசிஷனும் வேணும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 கேரக்டருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இன்டர் பிட்வீன் 2 கேரக்டர் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 5. ஸோ அப்போ ஸ்டார்டிங் என்ன பண்ணிக்கலாம் 4, எண்டு வந்து என்ன பண்ணலாம் 5. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் ஆகி அது மட்டும் எனக்கு திரும்ப ரிப்பீட் ஆகும். சரியா? ஸோ அப்போது பைத்தான் டேக்ஸ் த எண்ட் வேல்யூ லெஸ் தேன் 1 ஃப்ரம் த ஆக்சுவல் இன்டெக்ஸ் ஸ்பெசிஃபைடு. எனக்கு ஒரு வேல்யூ மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, லெஸ் தேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அரேவில் தான் இது எனக்கு ப்ராசஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்லைஸ் ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர் ஃப்ரம் ஸ்ட்ரிங் அப்படின்னா you have to specify it 0 to 5 because Python consider only end value n minus 1. the end value consider as n minus 1. 1 mark note பண்ணிக்கோங்க. now after உங்களுக்கு அது ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், அதில் 1 மார்க் 2 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. slice a single character from a string. slice a single character from a stringல திருக்குறள் print str என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, str 10. ஸோ இந்த 10th பொசிஷன் என்ன வேல்யூ இருக்குது t. ஸோ t மட்டும் எனக்கு print ஆகுது. சாரி 0 சாரி நான் 10 சொல்லிட்டேன் 0. ஸோ அப்போ 0th பொசிஷன் என்ன ஆகுது t. ஆஃப்டர் நெக்ஸ்ட் slice a substring from index 0 to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ index 0 to 4 எனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ என்ன கொடுக்கணும் 0 to 5 n minus 1 அப்படிங்கிறப்போ எனக்கு 4 வேணும் அப்படின்னா அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போது பிரிண்ட் str1 0 to 5 அப்படிங்கிறப்போ எனக்கு வேல்யூ என்னது திரு அப்படிங்கிறது தான் என்னுடைய அவுட்புட். நான் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் எக்ஸாம்பிள் slice a substring using index 0 to 4 but without specifying the being index அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் எனக்கு வேல்யூ வந்திருக்கு. சரியா? ஸோ இன்டெக்ஸ் பிரிண்ட் str1:5. ஸோ 1:5 அப்படிங்க என்ன சார் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலையே நீங்கள். இது ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்காம எண்டிங் வேல்யூ மட்டும் கொடுத்தா அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்ட் ஸ்ட்ரிங்லேருந்து எடுத்துகிட்டு எண்டு என்னது எத்தனை 5 கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்கில் எத்தனாவது 5 பொசிஷன் என்ன இருக்கோ அது வரலாம் பிரிண்ட் ஆகும் திரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா slice a substring using index 0 to 4 but without specifying the end of index. ஸ்டார்டிங் மட்டும் சொல்லிட்டோம், எண்டு நம்ம சொல்லலை. ஸோ அப்போ என்ன பண்ணோம் ஃபார் 6 அப்படின்னு என்னது அந்த வேர்டில் இருக்கக்கூடிய 6th பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரம் எண்டிங் வரல எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா it will be print the values அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆஃப்டர் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்லேயும் உங்களுக்கு இருக்குது, ஆஃப்டர் உங்களுக்கு இன்சைடில் கேட்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாகவும் இது இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் டு ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங் யூஸிங் ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமை ஸ்லைஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு லெட்டராக ஒவ்வொரு வேர்டாக ஜாயின் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இது உங்களுக்கு str1 அப்படிங்கிற கேரக்டர் கெட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் I in str1 print str1:index plus 1 index plus equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் stride when slice a string. இங்கே நம்ம இது போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா you can stride when a slicing operation you can specify the third argument as straight அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் ஸ்லைஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட்டு எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்ட் ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ என்னுடைய டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 ஆஃப் பிளேஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அதாங்க அது தேர்ட் ஆர்கியூமெண்ட் ஆஸ் ஸ்ட்ரைட் which refer to the number of characters to move forward after the first character is retrieved from the string.
the default value straight is 1, but இந்த straight கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 மார்க் நோட் பண்ண இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதை கேட்கலாம். ஏன் அப்படின்னா மற்ற ஸ்லைசிங் ஆப்ரேஷனுக்குலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூஸ் ஸ்டார்டிங் அஸ் 0, இந்த ஸ்ட்ரைட் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்லைசிங் ப்ராசஸ் மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வேஸாக 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கை நம்மளுக்கு இங்கே கொடுத்து பிரிண்ட் பண்ண வச்சுருக்காங்க பாருங்கள். வெல்கம் டு லேர்ன் பைத்தான், வெல்கம் டு லேர்ன் பைத்தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸில் எனக்கு பிரிண்ட் str1 10:16, 10:16. ஸோ அப்போ எனக்கு 10th வேல்யூ எங்கிறது எல், இதுதான் எனக்கு 10. ஈவன் இன்க்ளூடிங் ஸ்பேஸு கூட என்ன பண்ணால் ஒரு கேரக்டர் எடுத்துக்கோம் நம்மளோட கம்ப்யூட்டர். ஸோ அப்போ எல்லிருந்து n வரைக்கும் 16. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10 to 16 4. என்ன சார் 10 to 16 4? 10 அப்படிங்கிறது நம்மளுக்கு எல், 16 அப்படிங்கிறது n, அதில் 4th அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. 4th அதில் வர்றது பார்த்திங்கன்னா என்னென்னா ஆர். ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் சொல்லிட்டோம். அதில் ஸ்பெசிஃபைடாக தேர்டாக சொல்லக்கூடிய வேல்யூ அதில் எனக்கு எதோ 1 2 3 4 அதிலேருந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 to 16 அப்போ அதில் எத்தனை கேரக்டர் இருக்கும் 6. ஸோ அந்த 6ல் 4th வந்து சொல்கிறது என்னென்னா 1 2 3 4. 4th என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர். ஸோ உங்கள் ஆர் பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த 10 to 16லேருந்து எனக்கு பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ 2 அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 and 2 ஆர் செகண்ட் பொசிஷனில் இருக்குது, செகண்ட் பொசிஷனில். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்ட் str::3. ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பாருங்கள். remember that python take the last value n-1. ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் யூ கேன் ஆல்சோ யூஸ் நெகட்டிவ் வேல்யூ இன் ஸ்ட்ரைட் தேர்ட் ஆர்குமெண்ட். இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இன் த நெகட்டிவ் வேல்யூ ஆல்சோ. இஃப் யூ ஸ்பெசிஃபை அ நெகட்டிவ் வேல்யூ இட் பிரிண்ட்ஸ் ரிவர்ஸ் ஆர்டர். நான் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவாக ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள். வெல்கம் டு லேர்ன் பைத்தான் பிரிண்ட் str1:-2. ஸோ அதில் என்ன பண்ணுறது எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன் திஸ் கிளாஸ் எண்ட். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னா நல்லா பார்த்துக்கோங்க. டவுட் எதாக இருந்தால் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.